சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 10வது வசனம். வாசிமா. புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். நம்ம தீர்மானித்திருக்கிறபடி கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிறது போல அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆமைன்லாம் சொல்லாதீங்கண்ணே. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கி இந்த வாரங்களில் தியானித்து கொண்டிருக்கிறதே அதுதான். நமக்குள்ளே கட்டப்பட வேண்டிய காரியங்கள். அப்போது உலக பிரகாரமாக ஒரு ஆலயத்தை கட்டும்போதும் அல்லது ஒரு வீட்டை கட்டும் பொழுதும் அதனுடைய கட்டுமான வேலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் தேவன் நமக்கு அதை ஒப்பிட்டு நமக்கு சொல்கிறார். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் பாடம் எடுத்தால் கூட உலக பிரகாரமாக நடக்கிற ஒரு நடைமுறையிலேருந்து தான் என்ன செய்கிறாங்க, ஒரு ஓமை எடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல தான் ஆண்டவரும் நமக்கு உலக பிரகாரமான ஒரு காரியங்களை வைத்து நமக்கு போதிக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வேலையே என்னென்னா, சபைகளை ஸ்தாபிப்பதும் சபைக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளே விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது தான் அவருடைய முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. எந்தெந்த திருச்சபைகள் எல்லாம் சோர்ந்து போயிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பல உபத்திரவங்கள். அன்றைக்கு வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அப்போ எப்படி பாஸ்டர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பயங்கர உபத்திரவத்தின் நடுவில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருமே பிரசங்கிக்கக்கூடாதுன்றாங்க, கர்த்தருடைய வார்த்தை யாரும் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பாஸ்டர்ஸை கூட்டு கொண்டு போய் 2 நாள் 3 நாள் வச்சு அடித்து அவங்கள நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க ஊழியமே செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அதன் மத்தியில் கர்த்தர் கிருபையாக எங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். எப்போ யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதை யாரும் மீடியா வெளியே சொல்லக்கூடாது, யாரும் அதை செய்தி வெளியிடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கான உத்தரவு போட்டு அவ்வளோ கொடுமையான உபத்திரவங்கள் மத்தியிலே அவங்க எப்படி ஊழியம் செய்வாங்கன்னு எனக்கு தெரில, நாங்களாம் எப்படி போய் வெளியே பிரசங்கிக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்போ இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் அந்த நாட்கள்லேயும் இருந்தது. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடுவில் அந்த சபைகளை திடப்படுத்துகிறதற்கு ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை பயன்படுத்தினார். அப்போ அவர்களை உருவாக்குகிற அந்த வேலையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து அதற்குரிய நிருபங்களை சபைகளுக்கு அவர் எழுதுகிறார். அவருக்கு தேவன் கிருபையினாலே ஒரு புத்தியை கொடுத்தார். சபையை எப்படி, அதாவது 12 சீஷர்களை விட அதற்கு பிறகு வந்ததான அப்போஸ்தலன் பவுல் தான் அதிகமான நிருபங்களை எழுதி திருச்சபைகளுக்கு உரிய, அதாவது இன்னும் சொல்லப்போனால் 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் போட்டதான கொடுத்ததான அந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களும் அது அஸ்திபாரம். புரியுதா? அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்ம என்ன செய்கிறாரு, பவுல் அப்போஸ்தலன் அதை கட்டுகிறார். அப்போ அந்த 4 சுவிசேஷங்களும் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், எப்படி வந்தார் என்பதையும், என்ன பிரசங்கித்தார் என்பதையும், ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்கிற காரியத்தை எல்லாம் சொல்லி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், அவர் பரமேறி போனார், இவைகளெல்லாம் சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கிறது. எதற்காக ஆண்டவர் மரித்தார்? திருச்சபைகளை உருவாக்கும்படியாக. அப்போ திருச்சபைகளுக்குள்ளே எப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நேரடியாக பவுலை சந்தித்து அவருக்கு அந்த புத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து, நீ தான் ஒரு சிற்பாச்சாரியை போல நீ என்ன செய்யணும், சபைகளை கட்டி எழுப்புகிற வேலைகளை நீ செய்யணும், சபைகளை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த ஊழியம் வித்தியாசமானது. அப்போது அவருக்கு தேவ கிருபையின்படி ஒரு புத்தியுள்ள ஒரு சிற்பாச்சாரியை போல ஆண்டவர் அவருக்கு ஒரு வரத்தை, கிருபையை கொடுத்து
அவர் அஸ்திபாரம் போட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். வேற ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அப்போது ஆலயம் கட்டப்படுகிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆலயத்துக்கான அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருக்குது. அவளை கூப்பிடு, இந்த அமைதியாக இருக்கணும், அவளை கவனிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறா. இப்போ கவனிங்க, நான் என்ன செய்யுது, நானும் சிற்பாச்சாரியை போல் அங்கங்கே கல் தச்சர் வேலைலாம் செய்ய வேண்டியிருக்கு, இடிக்க வேண்டியிருக்குது, அடிக்க வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவளை கவனிக்க விட மாட்டான். நீ பட்டுன்னு கையில் ஒன்று போடணும். எப்படி போடணும்னு இன்றைக்கி வீட்டுக்கு வா, உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லை பாஸ்டர், நான் அடிக்க தான் செய்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேன்றா. அது எப்படி அடிக்கணுன்ட்டு அல்லேலூயா. சரி, உடனே பாஸ்டர் கத்தி எடுத்து குத்த சொல்லி கொடுப்பாருன்னு வச்சுடாதீங்க. ஆமாம், எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, லேசாக ஒரு நுள்ளுங்க அப்படின்னு வர நுள்ளுங்க, அது லேசாக ஒரு சின்ன அந்த அம்மை தடுப்பு ஊசி போடுவாங்கள்ல, அது மாதிரி சுருக்குன்னு அது பிள்ளைகள் திரும்பி பார்க்கணும். சரி, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். கவனிக்க விடாமல் பண்ணும்போது வண்டியை திருப்பி விட்டுரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அஸ்திபாரம் போடும்போது இப்படி தான் கொஞ்சம் தோண்டி கிண்டி தான் எடுத்து தான் போட முடியும், சும்மாலாம் அஸ்திபாரம் போட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அந்த அஸ்திபாரத்தின் மேல் வேற ஒருவன் கட்டுகிறான் அப்படின்னா, அஸ்திபாரம் போடப்படுகிறது, அதுக்கு மேலே ஒருத்தன் கட்டுறான், அதுக்கு மேலே அதுக்கு அதாவது மேலே இருக்கிற கல்லுக்கு அதுக்கு கீழே இருக்கிற கல் ஒரு அஸ்திபாரம். நான் சொல்வது புரியுதா? அப்போது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் என்று இந்த வார்த்தை சொல்ல கீழே உள்ள வசனம் நம்ம வாசிக்கும்போது தெரியும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரம் என்பது ஆரம்ப நிலையில் செய்யக்கூடிய ஒரு வேலை, புரியுதா? அது மறைந்திருக்கும். அஸ்திபாரம் வெளியே தெரியுமா? சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு பில்டிங் பயங்கர அழகாக இருக்கும். யாருமே அஸ்திபாரத்தை இன்னும் ஒருத்தரும் அஸ்திபாரத்தை யாருமே என்ன செய்யல, புகழ்கிறது கிடையாது. இங்கே பாருங்களேன், இந்த பில்டிங் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது இந்த பில்டிங்க்கு எவ்வளோ அழகாக அஸ்திபாரம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது மண்ணுக்குள்ளே புதைந்து போன ஒரு காரியமாக இருக்கும். அது எத்தனை இப்போ பார்த்தீங்கன்னா 200 மாடி 300 மாடிலாம் கட்டிடுவாங்க போல இருக்குது, அவ்வளோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை மாடி கட்டினாலும் அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்குது? அஸ்திபாரத்துக்குள்ளே இருக்குது. அது மண்ணுக்கு கீழே இருக்குது, அது வெளியே தெரியாது. அப்படிப்பட்ட வேலையை தான், தோண்டி மண்ணுக்குள்ளே போகிற வேலையை தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவர் தான் நமக்குள்ளே அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார். அப்போது இந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் அதை கட்டுகிறான் அப்படின்னும் போது உங்களுக்கு சுவிசேஷம் என்கிற அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. இயேசு தான் மெய்யான தேவன் என்பதை குறித்து அதில் வர்ற வசனங்களை நம்ம வாசிப்போம். அப்படிப்பட்ட அஸ்திபாரம், அது ரட்சிப்பு என்கிற ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் போட்டாலும், சில பேர் ரட்சிப்பு என்கிற இயேசு தெய்வம் அப்படிங்கிற ஒரு அஸ்திபாரத்திலேயே நிற்கிறாங்க. அதை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன செஞ்சிருவான்? ரொம்ப ஈஸியாக அது, ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்குல்ல, மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால வெளியே தெரியாது. எப்போவுமே நீங்கள் நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்கிறவங்க வளர 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 எப்படி, அதாவது ஆண்டவருக்குள்ளே நிற்காமல் சில பேர்லாம் பின்மாறி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், என்ன நிலைமையிலேருந்து கர்த்தர் நம்ம தூக்கி எடுத்தாருங்கிறதெல்லாம் அது அஸ்திபாரம் மண்ணுக்குள்ளே இருக்குது. அதை மறந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அலங்காரமாக வரக்கூடிய காரியம் இருக்குது இல்லையா, அதை சார்ந்து போயிடுறாங்க. அதாவது ஒரு பில்டிங்க்கு ஒரு வேளை உயிர் இருந்தால், மிக அழகான ஒரு பில்டிங் இருந்தாலும், எல்லாரும் இந்த பில்டிங் ரொம்ப அழகாக இருக்குன்னு புகழ்ந்தாலும், ஒருவேளை அந்த பில்டிங்க்கு உயிர் தான் நான் சொல்கிறேன், அந்த பில்டிங், அந்த அழகான பில்டிங் என்ன யோசிக்கும்னா, நான் எவ்வளவு அழகாக நின்னாலும் கீழே இருக்கிற அஸ்திபாரம் நொறுங்கிச்சுன்னா என் நிலமை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அந்த மேலே இருக்கிற அலங்காரங்கள் புரிந்திருக்கும். அப்போது நமக்கு ஆண்டவருக்குள்ளே சில பேர் நல்லா கட்டப்பட்டு வளர்ந்து வரும்போது அவங்க இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பார்த்து, உண்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் அவரை விசுவாசிச்சாவே ஒரு வித்தியாசமான பாதையில் நடத்தி அவங்கள என்ன செய்கிறாரு? போஷிக்கிறாரு, பராமரிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், எல்லாம் நடக்குது. அது வந்ததுக்கு பிறகு அதில் தான் சார்ந்திருக்கிறாங்களே தவிர அஸ்திபாரத்தை என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதே கிடையாது. எப்படி வந்தோம், எங்கேருந்து வந்தோம். உலக பிரகாரமான ஒரு சினிமா நடிகர்கள் கூட ஏதாவது பேட்டியில் பேசுனாங்கன்னா, நான் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க?
கிறிஸ்தவர்களில் சில பேருக்கு நான் இப்படிலாம் இருந்தேன், இந்த சூழ்நிலை தான் என் குடும்பம் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கே வெக்கம். மட்டமாக நினச்சிடுவாங்களாம். ஏன்னா எனக்கே ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் வீட்டில் போய் நான் கூட்டம் நடத்தினேன். கூட்டம் நடத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து வந்த பாதைகளில் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தேன் அப்படிங்கிற காரியங்களை குறித்து சில சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி சொன்னேன். முடிஞ்ச உடனே இந்த பேதுரு ஆண்டவரை தனியாக இழுத்துட்டு போய், இவைகளெல்லாம் உமக்கு சம்பவிக்கக்கூடாது, என்ன விவரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்குது, இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவர் வீட்டு பெட்ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறார், பாஸ்டர் உங்களை பற்றி எல்லாரும் ஒரு நல்லா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாவத்தில் இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டிக்னிட்டி குறைஞ்சிரும். எப்படி? எங்கள் டிக்னிட்டியே அவரால் தான் வந்திருக்குது. அவர் சொல்கிறார், உங்களுடைய டிக்னிட்டி குறைஞ்சிரும், பார்க்குறவங்க விசுவாசிகள் உங்களை ரொம்ப மட்டமாக அற்பமாக நினைப்பாங்க. அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடுறத அற்பமாக நினைக்கிறது யார்? மீகால் தான் நினைப்பா. ஆனால் கூட சேர்ந்து ஆடின ஸ்திரீகள் வந்து அவங்க தேவ அன்பில் நிறைஞ்சு ஆடினாங்க. அவங்க எதையும் பார்க்கல, இவர் ஆடும்போது இவரும் எதையும் பார்க்கல. ஆனால் ஆடுறவங்களே பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. எப்படி துதிக்கிறாங்க, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, எப்படி பாட்டு பாடுறாங்க, இப்படி மூஞ்ச பார்க்குற ஆட்கள்லாம் இருப்பாங்க. இதை பார்த்தோம்னா நமக்கு வர்றதே வேஸ்ட்டு. எல்லாரும் துதிக்கும் போது நம்மளும் என்ன செஞ்சிடணும்? சேர்ந்து துதிக்கணும். யார் எப்படி துதிக்கிறாங்க, யார் எவ்வளோ சத்தம் போடுறாங்க, எவ்வளோ என்ன சொல்லி துதிக்கிறாங்க, இது நம்ம வேலை இல்லை. வந்த நேரத்தில் அதாவது கோயிலில் தேங்காய் உடைச்சோன்னா ஓடி போய் பாஞ்சி பொறுக்குவாங்க. இப்போல்லாம் யாரும் பொறுக்கின மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எவன் முந்திரானோ அவங்க கையில் அதிகமான பீஸ் கிடைக்கும். அப்படி தான் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகள் இங்கே போடப்படும் பொழுது என்ன செய்யணும்? பாஞ்சி எடுக்கிறதுக்கு அறிந்து கொள்ள வேணும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த உற்சாகம் கூட விசுவாசிகள்கிட்ட கிடையாது. புரியுதா? சில பேர் உட்காந்துட்டு, பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு, அதை இப்படி பேசுனா நல்லா இருக்குமே, இன்னைக்கு இப்படி தான் பேசுவார், அல்லேலூயா. நாளைக்கு இதே வசனத்துலேருந்து வேறு விதமாக ஆண்டவர் பேசுவார். வசனம் ஒன்று தான், குக்கர் ஒன்று தான். இன்னைக்கு சாம்பார், நாளைக்கு கறி குழம்பு, அல்லேலூயா. குக்கர் ஒன்றா தான் இருக்கும், அதில் வச்சு சமைக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது போல் வசனம் ஒரே வசனமாக இருக்கும். அந்த வசனத்திலேருந்து ஒவ்வொரு வாட்டி தேவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பார். அதை ஆவலோடு அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போது அப்படிப்பட்டதான அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே நாம் கட்டப்படுகிறோம். எது அஸ்திபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அப்படின்னா சுவிசேஷத்தை விட்டுறணுமா அப்படின்னா நீங்கள் நல்ல வசனத்துக்கு நல்லா கவனிங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்போ அஸ்திபாரம் என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு? நம்மை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கக்கூடியது. இந்த மூல உபதேசம் அல்லது அஸ்திபார உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னா, உலகத்தில் நம்ம நிறைய செத்த கிரியைகள் நம்மக்கிட்ட நிறைய இருந்திருக்கும். புரியுதா? மரணத்துக்கு ஏதுவான, நரகத்துக்கு ஏதுவான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை விட்டு நீங்கிறதுக்கு அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்கு? நம்ம முன்னாடி மனம் போட போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் அஸ்திபார உபதேசம் அல்லது மூல உபதேசம் நமக்கு வரும் பொழுது அதாவது அதனுடைய நோக்கமே என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்குரிய நோக்கமே என்னென்னா, செத்த கிரியைகள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? நீங்கி போகணும். நான் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரமாக ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த கோபம், எனக்குள்ள இருக்கிற மூர்க்கம், எனக்குள்ள இருக்கிற சண்டைகள், எனக்குள்ள இருக்கிற பிரிவினைகள் இல்லையா, வாக்குவாதங்கள், இவைகள் இதெல்லாம் செத்த கிரியைகள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் இவைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? நீங்களாகணும். புரியுதா? அன்னைக்கு இருந்த மாதிரி தான், இந்த பார் உனக்கு நான் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சிச்சு. சில பேர் சொல்லுவாங்க, பைபிளை கையில் வச்சுருக்கேனேன்னு பார்க்குறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வெளியே வந்துட்டேன், நீ பழைய ஆள் வந்துருச்சு, செத்த கிரியைகளும் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு சில பேர் கெட்ட வார்த்தையை பேசிடுவாங்க. உனக்காகத்தான் நான் அளந்து பேசியிருக்கேன்.
இல்லைன்னா நிறைய சாக்கடை வரும். கொஞ்சம் சாக்கடை தான் தெளிச்சிருக்கிறேன், இன்னும் எக்கச்சக்கமான சாக்கடை எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? அப்போ உள்ளே தானே இருக்குது. அப்போ உள்ளே வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்படவே முடியாது. ஆவியின் கனிகளை கொடுத்துட்டார் ஆண்டவர். அதுக்கு முன்னாடி பாவிகளின் கனிகளை கொடுத்திருந்தார். அன்பு அப்படிங்கிறது முதல் கனி. அன்புக்கு அப்படியே ஆப்போசிட்டு வெறுப்பு, கசப்பு, புரியுதா? சமாதானம். சமாதானம்னா அதுக்கு ஆப்போசிட்டு சண்டை. நீங்கள் அப்படியே ஆவியின் கனிகள் எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் எப்போவுமே அந்த கம்பேரிசன் நமக்கு இருக்கணும். அதை பார்த்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டான கனிகள் நம்மக்கிட்ட வருதா? ஆண்டவர் சொன்னார், நான் நல்ல கனிகளை தருவேன்னு காத்திருக்கும் போது அது கசப்பான கனியை தந்துருச்சுங்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த செத்த கிரியைகளுக்கு நாம் நீங்களாகணும். ரட்சிக்கப்பட்ட ஒரே நோக்கம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி எவர்களை முன்குறித்தாரோ. புரியுதா? அந்த வசனம் உங்களுக்கு நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்கணும். உங்களை தேவன் முன்குறிச்சதுக்குரிய காரணமே, முதல்ல முன்குறிக்கிறாரு, இந்த நபரை நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னு முன்குறிக்கிறார். எதுக்கு முன்குறித்தார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சார். அழைக்கப்பட்டவங்க மட்டும்தான் சபைக்குள்ளே வர முடியும். பல கோடி பேர் வெளியில் இருந்தாலும் அழைப்பை பெற்றவர்கள் மட்டும்தான் சபைக்குள்ளே வர முடியும். அப்போது எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன செய்கிறாரு? நீதிமான்களாக்குகிறார். எப்படி நீதிமான்களாக்குகிறார்? மூல உபதேசத்தை கொடுத்து, அதுக்கு மேலே செத்த கிரியைகளை விட்டு நீங்கக்கூடிய உபதேசங்களை கொடுத்து, ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து, தேவன் மேலே மேலே என்ன செய்கிறார்? உபதேசங்களை கொடுக்குறார். இவைகளெல்லாம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது, ஒரு மனுஷனுக்கு மேலே தண்ணியை ஊற்ற அழுக்கு என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். விடாப்பிடியான கரைகளை நீக்கும். விடாப்பிடியான கரைகளை வசனம் நீக்காது. என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் எடுத்து எப்படி பயன்படுத்துக்கிறீங்களோ, ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்துறதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பாஸ்டர் நீங்கள் இவங்களாம் ரட்சிக்கப்பட்டு கூட இப்படி இருக்காங்க பாஸ்டர். அவங்க கையில் சோப்பை கொடுத்துருவார், நீ தான் தேய்ச்சி என்ன செய்யணும்? எங்கெங்கே உனக்கு அழுக்கு இருக்குன்னு பார்த்து நீ தான் தேய்ச்சி கழுவிக்கணும். யாரையும் ஆண்டவர் சோப்பு போட்டு குளிப்பாட்டவே மாட்டார். இதை செஞ்சால் இதோ மரண வழியும் ஜீவ வழியும் உனக்கு முன்பாக இருக்குது. நீ எந்த பாதையில் போகணுன்னு நினைக்கிறியோ அது உன்னுடைய இஷ்டம். 70 பேர் நின்றுட்டு இது கடினமான உபதேசம், இதை யார் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னால் போங்கன்ட்டார். நம்மளாக தான் என்ன செய்வோம்? பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர், என்ன பிரதர் அவசரப்படாதீங்க பிரதர், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை யார் பின்பற்றுவார்கள்? இயேசு சொல்கிறது எங்களுக்கு கடினமாக இருக்குது. போனாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சரி, அதோடையா நிறுத்தினாரா? ஒரு 12 பேர் கூட நிற்கிறான், மெஜாரிட்டி வேறு இல்லை. இப்போல்லாம் எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு வச்சு பதுக்கி வச்சு போயிடுவானோ அப்படின்னு பார்த்து அவனுக்கு ரிசார்ட்டில் புக் பண்ணி வச்சு அவனுக்கு புட்டி குட்டி எல்லாத்தையும் கொடுத்து பல கோடியை செலவு பண்ணாலும் காம்பவுண்ட் வாழை ஏறி குதித்து ஓடி போய் இன்னொரு கட்சி என்ன செய்கிறான்? சப்போர்ட் பண்ணிடுறான். அப்படிலாம் ஆண்டவர் யாரையும் பிடிச்சி வைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், என்கிட்டலாம் யாராவது சபையை விட்டு நான் போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு போங்க. போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் சபையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இருந்தால் இருக்கிறத கெடுத்துரும். எதுக்கு வர? செத்த கிரியைகள் நீங்கும்படியாக வர்றதா இருந்தால் வா. நீ 50 வருஷம் சபையில் இருந்து ஒரு மனம் திரும்புதலும் இல்லாமல் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏன் கணக்கில் தானே இருக்கும். செத்து போன ஆடு 10 ஆடு வச்சுருக்காரு பாஸ்டர், உயிரோடு இருக்கிற ஆடு 5 ஆடு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த 10 ஆடு சபையை நார வைக்குமே தவிர அது சபையை வளர வைக்காது. உண்மை தானே? உயிரோடு இருக்கிற ஆடு குட்டி போடும், மந்தை பெருகும், மந்தை வளரும். அப்போது செத்த கிரியைகள் நமக்குள்ளே இல்லாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உபதேசங்களை கொடுக்கிறார். அதான் மூல உபதேசங்களை முதல்ல கொடுத்துறார். அந்த மூல உபதேசங்களை வச்சு நாம் என்ன செய்யணும்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகக்கூடிய மனம் திரும்புதல். அப்படின்னா என்ன சொல்லுங்களேன்? இப்போ ஒரு ஆள் இப்படியே போயிட்டுருக்காரு. இப்படியே போயிட்டுருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் கூப்பிட்றாரு, பிரதர் அங்கே போகாதீங்க, அங்கே ஒரு நாய் கிடக்குது அல்லது சாக்கடை கிடக்குது, அங்கே போகாதீங்கன்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு. கொஞ்சம் இங்கே சொல்லுங்கள், சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு போனால் நீங்கள் திரும்ப மாட்டேங்கிறீங்க. திரும்பினா அவர் சொல்லுவார், திரும்பவே மாட்டேன். அதாவது இது என்னுடைய ஜென்ம சுபாவம்,
இது என்னுடைய தாத்தா பாட்டி காலத்திலேருந்து வரும். அதனால தான் சொல்கிறேன், முற்பிதாக்களுடைய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவங்களோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை தான் கண்டுபிடிச்சி அந்த செத்த கிரியைகளை நம்ம விட்டு நீக்கி போடணும். அதுக்கு முதல் படி மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனிகள் என்பது சுபாவம். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்தவளாக இருக்கிறேன் என்றால் அதற்கு உரிய என்ன இருக்கணும்? கனிகள் இருக்கணும். அப்பப்போ சில கனி எட்டி பார்க்கும், ஒரே அடி போட்டு ஜெயிச்சி போ, இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அதை என்ன செய்யணும்? அதை நீக்கி போடணும். அப்போ அந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாகக்கூடிய இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நம்பர் 1 என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்பணுன்னா என்ன வேணும்னா, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் நன்மையாக நடந்தால் நன்மையை செய்தால் நீ, அதாவது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, இல்லைன்னா உன் பாவம் வீட்டு வாசல்படியிலேயே படுத்தே கிடக்கும். ஏன்னா நீ நன்மையான பாதைக்கு திரும்பலை, செத்த கிரியைகளை நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வச்சிட்டு இருக்கும்போது அது அங்கேயே தான் வாசல்படியிலே படுத்து கிடக்கும். கொஞ்சம் அமைதியாக கிடக்கும். அது எப்போ சீருமோ தெரியாது. அது உள்ளேருந்து பொங்கிறதுக்கு அது ரெடியாக இருக்கும். அப்போது அதனால தான் நன்மை செய்கிறதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்தல் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை. மற்றவங்களை, அதாவது மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுன்னா இன்றைக்கி உலக ஜனங்களுக்கு அவங்கள போல பேசினா அவங்கள திருப்திப்படுத்தலாம். அந்த திருப்திப்படுத்துறதை சொல்ல, நீங்கள் தேவனை திருப்திப்படுத்தினால் தேவனுக்குரியவர்கள் திருப்தி ஆவார்கள். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்னா, ஆண்டவர் மேலே என்ன விசுவாசம்னா, நான் இதை செஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும். இப்போ நான் ஏன் மனம் திரும்பினேன், நான் ஏன் பாவத்தை விட்டு நான் வந்தேன் என்றால் என் ஆண்டவருக்கு அது பிடிச்சிருக்குது. அதை நான் செய்யலைன்னா அவர் என்னை நரகத்துக்கு அனுப்பிடுவார். அப்போது நித்திய ஜீவனையும் நரகத்தையும் ஒன்று இருக்கிறது என்பதை விசுவாசித்து இவைகளுக்கு அனுப்பக்கூடிய, அதாவது உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய ஜீவனையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கன்றார். புரியுதா? அப்போ யாருக்கு பயப்படுறது? அப்போ அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், நான் நன்மையை செஞ்சால் அவர் என் மேலே சந்தோஷப்படுவார், நான் தீமை செஞ்சால் என் மேலே அவர் கோபப்படுவார். அதுதான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அடுத்தது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஞானஸ்நானம் எத்தனை வாட்டி எடுத்துருக்கீங்க சொல்லுங்கள்? ஞானஸ்நானம் ஒரே ஞானஸ்நானம் தான். அந்த ஒரு ஞானஸ்நானமும் தண்ணீரில் மூழ்கி, அதாவது பாவரிக்கை செய்து தண்ணீரில் மூழ்கி அடக்க ஆராதனைக்கு அடையாளமாய் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தல். பழைய மனிதனை அடக்கம் பண்ணி, இல்லையா? ஆமாம், பாவத்துக்கு நான் மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருக்கும்படியாக எழுந்து மறுபடியும் பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிவிட்டு புது சிருஷ்டியாக எழும்பி புது சிருஷ்டிக்கு உரிய, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் சொல்லுங்கள், போவீங்களா பரலோகத்துக்கு? சிறு பிள்ளைகளைப் போலனா, இப்போ இந்த சின்ன பிள்ளைகள் தப்பு செஞ்சால் அடிக்கிறோம், அடுத்து தூக்கி கொஞ்சினா அது என்ன செய்யும்? கொஞ்சனா அது பாட்டுக்கு விளையாடும். தாயோ தகப்பனோ எத்தனை வாட்டி அந்த பிள்ளையை அடித்தாலும் அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் அழுகுமே தவிர அடுத்த வாட்டி என்ன செஞ்சிடும்? நீ எனக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு அம்மா இல்லைன்ட்டு போகாது. அப்போது அது என்ன கண்டித்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கசப்பையோ வைராக்கியத்தையோ ஒரு கோபத்தையோ ஒரு மூர்க்கத்தையோ அது வைத்து கொள்ளுகிறது இல்லை. அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பிறக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு. அதுக்கு அடையாளமாக தான் தண்ணீருக்குள்ளே மூழ்கி மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிப்புன்னு சொல்லிடுறார் ஆண்டவர். அப்போ அந்த மனம் திரும்புதல்னா என்ன? என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது என்பதை உணர்ந்து, அப்போது ஒரு குழந்தையாக இருக்கும்போது எடுக்கிற ஞானஸ்நானம் ஏன் செல்லாதுன்னு சொல்கிறேன்னா, எப்படி குழந்தை திருமணம் செல்லாதோ, ஏன்னா அந்த குழந்தைக்கு இப்போ அந்த காலத்தில் குழந்தை திருமணத்தை பண்ணாங்க, யாரையோ கூப்பிட்டு கிட்ட வச்சு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க.
அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அது இவனை கில்லும் அதை கில்லும் அங்கே ஓடும், எந்திரிச்சு ஓடும், பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன கல்யாணம்னு தெரியாது. அதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்க புருஷனான்னு கூட, அதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்கு பொண்டாட்டியான்னு கூட தெரியாது. எதுவுமே தெரியாமல் பண்ணுற ஒரு கல்யாணம் செல்லுபடி ஆகாது என்பது இந்திய அரசியல் சட்டம். அதே போல் ஞானஸ்நானம் என்பது இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பார், இனி நான் அவருக்காக பிழைத்திருப்பேன் என்கிற ஒரு தீர்மானம். அல்லது அந்த ஞானஸ்நானம் என்பது என்ன? ஒரு என்கேஜ்மெண்ட்டு. இவ்வளோ நாளாக என் தாய் தகப்பனுக்கு உரியவளாக நான் இருந்தேன், இனி எனக்கென்னு தேவன் கொடுக்கிற என்னுடைய கணவனுக்கு நான் உரியவளாகி இனி அவரை சந்தோஷப்படுத்தி அவரை திருப்திப்படுத்தி அவருக்காக நான் வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானம் அங்கே மாற்றி அமைக்கப்படுகிறது. இனி அவள் மேல் அதிகாரம் யாருக்கு உண்டு? கணவனுக்கு மட்டும்தான் உண்டே தவிர தாய் தகப்பனுக்கு அன்பு செலுத்தலாம், ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் தீர்மானம் எடுப்பது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவாக இருக்கணும். அப்போது அதற்கு முந்தின வாழ்க்கை வேறு. இப்போது என்னுடைய மகளும் மருமகனும் ஏதாவது வாக்குவாதத்துக்குள்ள இருந்தாங்கன்னா நான் சொல்கிறதே எங்கள் சம்மந்தியும் சொல்லுவார். அவங்க அப்பா பாருங்கப்பா, ஏம்மா இது உங்கள் குடும்ப பிரச்சனை, சொல்லுங்கள், இது உங்கள் குடும்ப பிரச்சனை, இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், போகக்கூடாது. பெரியவங்க எப்போவுமே அவங்களாம் இன்றைக்கி, அதாவது புருஷன் பொண்டாட்டி நம்பி மட்டும் எதுவும் வார்த்தையை விட்டுறாதீங்க. இன்றைக்கி முட்டிகிட்டு கிடப்பாங்க, நாளைக்கு கொஞ்சம் குழாவுவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அல்லேலூயா. ஆமாம், அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, அடுத்த குடும்பம் தான் அது. அதுக்குள்ளே தலையிட்டால் 2 ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம், உங்கள் அம்மா அன்றைக்கி சொன்னாங்க அதனால தான், உங்கள் அம்மா சொன்னாங்க அதனால தான், 2 பேரும் அவங்க ஒன்றாகிட்டு உங்களை போட்டு சாத்திடுவாங்க. அதனால தான் திருமணத்துக்கு பிறகு அவர்கள் என்ன வேறு குடும்பம். அதே போல் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவருடைய வாழ்க்கை உலகத்துக்குரியது அல்ல, நம்முடைய ஆத்தும மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். இனி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு கல்யாணம் இல்லை. கல்யாணம் ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொள்ளுகிறனால தான் கல்யாணம். எப்படி என்கேஜ்மெண்ட்னா இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானிக்கப்படுகிறது நிச்சயதார்த்தம். கல்யாண நாள் ஒன்று இருக்குது, அன்றைக்கு அவரோடு கூட மணவாளனோடு கூட சேர்ந்து வாழுகிற ஒரு நாள் இருக்குது. அதே போல தான் ஞானஸ்நானம் என்பது இனி இந்த நபர் ஆண்டவருக்கு உரியவர் என்று தீர்மானிக்கப்படுகிற நாள் ஞானஸ்நானம். அந்த இப்போ நிச்சயம் பண்ணதுக்கு பிறகு அந்த பெண்ணும் அந்த புருஷனும் அவர்கள் சேருகிற நாள் வரைக்கும் அவங்க உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும். எங்கேயாவது சாட்சி கேடாக சில காரியங்களை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மணவாளன் மணவாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டான் இல்லையா? அல்லது அவன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அலைகிறான்னு கேள்விப்பட்டால் இவன் என்ன செய்ய மாட்டா? ஏற்றுக்க மாட்டா. அப்போது இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழுகிற அந்த காலம். அப்படி தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு இனி நான் சந்தோஷப்படுத்த வேண்டியது யாரை? அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். என்னுடைய சாட்சி பரலோக ராஜ்யத்தில் போய் தப்பாக கேள்விப்படக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, ஞானஸ்நானம் எடுத்த ஆள் இப்படி பேசுது அப்படின்னா சாட்சி கேடு வரும்போது மணவாளன் சேர்த்து கொள்ள மாட்டார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அப்போது இது 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 ஆழமான சத்தியமா அப்படின்னா இது ஆழமான சத்தியம் இல்லை, இது அஸ்திபாரம். ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும்ங்கிறது ஆழமான சத்தியமா? அது அது அஸ்திபாரம், அதுதான் அஸ்திபாரம். அப்போ அந்த அஸ்திபாரத்தில் மேலே கட்ட வேண்டிய நிறைய வேலை இருக்குது. புரியுதா? இங்கே என்ன சொல்கிறாரு? பேசிக்காக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? செத்த கிரியைகளை நீங்களாக்குறதுக்கு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதனுடைய செத்த கிரியைகள் ஆகிறதுக்குரிய நீங்களாக்குறதுக்கு முக்கியமான காரியம் முதல்ல மனம் திரும்பி தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் வைத்து அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு எடுத்த உபதேசத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு, இந்த ஞானஸ்நானத்துக்கு வர நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானத்தை எடுத்தால் போதாது, இது விசுவாசத்தினுடைய முதல் படி. என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு தெரியும், ஞானஸ்நானம் என்பது முதல் படி. இனி நம்ம அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதற்கு 3 காரியத்தை நீங்கள் விடாமல் செய்யணும். ஒன்று சபை கூடி வருதல், அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு, ஒவ்வொரு நாளும் ஜெபம். இந்த 3 காரியத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் போய் சேர முடியும். சரியா? அப்போது இந்த காரியங்கள், அப்போ ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம்னு சொன்னால் ஞானஸ்நானத்துக்கு கொடுக்கும் பொழுது ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடணும். சரியா? சரி வந்துடும். உடனே சொல்லலைம்மா, நல்ல பிள்ளை, இனிமே வந்துடுவேன். சரியா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது தலையாட்டிடுவாங்க. அப்போ டெய்லி பைபிள் வாசிப்பியா? சரி தலையாட்டிடுவாங்க. டெய்லி ஜெபம் பண்ணுவியா? தலையாட்டிடுவாங்க.
எல்லாத்தையும் தலையாட்டிட்டு இது எங்கே எப்படி நடக்கும்னா, நம்ம கிறிஸ்தவ திருமணத்தில் கணவன் மனைவி 2 பேரும் எழுந்திரிச்சு நிற்க விட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, இனி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உமக்கே உத்தம மனைவியாக நான் இருப்பேன். அதே மாதிரி இவர் சொல்வார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பிறர் முகம் பார்க்காம உனக்கே உத்தம கணவனாக இருப்பேன். 2 பேரும் அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து போனால் வேறு மாதிரி நிற்பாங்க. இது வேறு யாருக்கோ கணவனாக இருக்கும், அது வேறு யாருக்கோ மனைவியாக போய் வேறு மாதிரி. அப்போது அன்னைக்கு என்ன தலையாட்டினீங்க? ஏன்னா தேவனுக்கு முன்பாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் என்ன செய்ய வாக்கு கொடுக்கிறேன் என்று அங்கே வாக்கு கொடுத்துட்டு, தேவ சமூகத்தில் வாக்கு கொடுத்த பிறகு வாக்கு கொடுத்ததிலிருந்து நம்ம மீறக்கூடாது. உடன்படிக்கை என்பதுக்கும், அதாவது உடன்படிக்கை என்பதற்கும் ஒப்பந்தம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒப்பந்தத்தை உடைத்து விடலாம், முறித்து விடலாம். ஒப்பந்தம் என்பது ஆங்கிலத்தில் கான்ட்ராக்ட், ஒரு ஒர்க்குக்காக போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் போடுறோம், அந்த கான்ட்ராக்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அந்த கான்ட்ராக்டை முறிச்சிட்டு என்ன செய்யலாம், வேறு கான்ட்ராக்டில் கொடுக்கலாம். ஆனால் உடன்படிக்கை என்பது கவனன்ட். அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட முடியாது, நித்திய உடன்படிக்கை, அதிலிருந்து நம்ம மீற முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் என்பது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசத்தை அடுத்து கைகளை வைக்குதல். சில பேருக்கு கையை தலையில் வச்சா தான் என்னது ஆசீர்வாதம் இறங்குது. அது யாருக்குன்னா ஆரம்பகால விசுவாசிகளுக்கு. சில நேரங்களில் குனிஞ்சு தலையில் கை வைக்க கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நின்றுட்டே ஜெபம் பண்ணிடுவேன். தலையை கொண்டு என் கையில் கொண்டு முட்டுவாங்க சில பேர். இங்கே என்ன இருக்குன்னு வச்சிங்க, உங்கள் கையில் இருக்கிற அதே ரேகை தான் இங்கே இருக்குது. அல்லேலூயா. அதாவது ஊழியக்காரருடைய அபிஷேகமானது உங்களுக்குள்ளே ஏதாவது பொல்லாத ஆவி இருந்தால் தான் வேலை செய்யும். உங்கள்கிட்ட நல்ல ஆவி இருந்தால் தானாகவே ஆசீர்வாதம் பரலோகத்துலேருந்து வந்துடும். அதனால் ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அங்கே போய் அண்ணன் மோகன் சிலாசரஸ் அண்ணன் கையில் போய் தலையை கொடுத்துறா, அங்கே போய் ஃபாதர் பெர்க்மான்ஸ் கையில் போய் தலையை கொடுத்தா ஒன்றுமே நடக்காது. எங்கள் ஊழியக்காரர்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறோம், முடிஞ்சால் கையை வைக்கிறோம், முடிஞ்சால் கையை வைக்க மாட்டோம். கையை வச்சாலும் வைக்கலைனாலும் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் இப்போ நம்ம வாயில் சொல்கிறது கேட்குமா, தலையில் கை வைக்கிறது கேட்குமா? தலையில் கை வைக்கிறது கேட்கணுன்னா என்ன செய்யணும்னா, இப்போ இப்படி அடிக்கணும், அடித்தா தான் சத்தம் கேட்கும். கரெக்டாக பேசும்போதே கேட்கும். அப்போ சர்வ வல்ல பிதாவே இந்த சகோதரிக்காக ஆண்டவரே இறங்குங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, இது கேட்குமா? கையில் வச்சுருக்கிறது கேட்குமா? அல்லேலூயா. சில ஆட்களுக்கு போய் எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் எல்லார்ட்டையும் தலையை கொடுக்கணும், ஒன்றுமே நடக்காது. உங்கள் உச்சந்தலையில் இருக்கிற முடி வேணால் கொட்டுமே தவிர வேறு ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. கைகளை வைக்குதல் எதுக்காகனா, ஆரம்ப காலத்தில் வரும்போது அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்குள்ள அந்த வரங்கள் கிருபைகள் எல்லாமே இல்லாமல் இருக்கும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அதுக்குரிய அபிஷேகம் இறங்கி அஸ்திபார உபதேசத்துக்குரிய காரியங்கள் அவங்களுக்குள்ளே இறங்கும். புரியுதா? அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறமும் பாஸ்டர் அஸ்திபாரம் போடுங்க பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் அஸ்திபாரம் போடுங்க பாஸ்டர்னா சம்மட்டி எடுத்து அடிக்கணும். அல்லேலூயா. நான் அதான் சொல்கிறேனே, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக தான் இருக்கார். என்ன ஆமென் சொல்லாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் வம்பு பண்ணாலும் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக தான் இருக்கார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜெபிக்கலைனாலும் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். 4-5 நாள் பைபிள் வாசிக்கலைனாலும் உங்கள் கூட தான் இருக்கிறார். அப்படியா பாஸ்டர்? அப்போ அப்படியே இருந்துடலாமா பாஸ்டர்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீ யாருமா, எங்கேயோ உன்னை பார்த்துருக்கனே, அப்படி ஆகி போகும். அதல்ல, சில நேரங்களில் சில சூழ்நிலைகள்னால ஏற்படக்கூடிய சில மிஸ்ஸிங், அதெல்லாம் அதுக்காக உங்கள் குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன். உங்கள் குடும்பத்திலே இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விசுவாசிகள்கிட்ட நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாக பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். ஆமாம், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஊழியக்காரன். நான் உங்களை சரியாக கர்த்தருக்கு நேரம் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் பல ஊழியக்காரர்களோட பழகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு இந்த ஃபோன் காலில் இருந்து தள்ளி இருக்கிறோமோ நம்ம கால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒரே ஃபோன் காலாக வந்துட்டு இருக்கும்போது
என்னென்னு பார்த்தா அங்கே உப்புச்சப்பில்லாத விஷயமா இருக்கும். பாஸ்டர் காது வலிக்குது பாஸ்டர், பாஸ்டர் கண் வலிக்குது பாஸ்டர், பாஸ்டர் மூக்கு வலிக்குது பாஸ்டர், அதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? அல்லேலூயா. எனக்கு தகப்பனாக இருக்கிறவர் உனக்கும் தகப்பனாக இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்க தான் கர்த்தர் ஊழியக்காரன் வச்சுருக்காரு. நீ என்கிட்ட கேட்டு நான் வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்காக பாஸ்டரையா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அதெல்லாம் அங்கே நடக்கவே நடக்காது. அன்னை மரியாள் வந்து பெத்த தாயே வந்து கேட்கும்போது அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்குன்னா உனக்கும் எனக்கு என்ன, ஏன் வேலை வரல? அவங்க ஒரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இனிமேல் என்ன கூப்பிட்டு என்கிட்ட என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுறாதீங்க. ஆமாம், அப்புறம் எனக்கு அசிங்கமாகி போச்சு. இப்போ நான் சொல்லி அவர் என்ன செய்யலை. அம்மா உனக்கும் எனக்கு என்னம்மா, அவங்க நேராக வரட்டும் என்கிட்ட. அதாவது இந்த பூமியில் நான் பிறக்கும்போது தான் நீ எனக்கு அம்மா, ஆனால் நான் உன்னையே படைத்த சிருஷ்டிகர்த்தா. நீ எனக்கு எப்படி என்னுடைய சிருஷ்டியோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு என்ன தான், என்னுடைய சிருஷ்டிகள், என் பிள்ளைகள் எல்லாரும் என்கிட்ட நேராக வரணும். யார் மூலமாகவும், அதாவது ஜெபிக்க முடியாத சில பலவீனங்களில் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் ஜெபம் பண்ணல முடியலைன்னா அது வேறு விஷயம். எப்போவுமே இன்னொரு அங்கங்கே எழுதி போடுறது உட்காந்து ஜெப கோபுரம், ஜெப பில்லர், அப்புறம் ஜெப செவுரு, எதையாவது வச்சுருப்பாங்க, ஜெப மலை, அதெல்லாம் அங்கங்கே இருக்கிற ஊழியத்துக்கு அவங்க அதை செய்வாங்க. புரியுதா? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஜெப வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், உங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கையில் எல்லா ஆசீர்வாதத்துக்குரிய வேத புஸ்தகம் இருக்குது. ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துருக்கீங்களா? உட்காந்து பைபிளை வாசிங்க, உட்காந்து தேவ சமூகத்தில் அழுங்க. உங்கள் கண்ணீரை பார்த்து இறங்காதவர் உங்களுக்காக யாரோ அழுதா இறங்குவாரா? சொல்லுங்கள். வருஷம் வருஷம் வந்து அன்னாள் வந்து ஆலயத்துக்கு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, பண்டிகை கொண்டாடினாங்க, போயிட்டாங்க. அவளுக்கும் ஆண்டவருக்கும் பர்சனலாக ஒரு கான்டாக்ட் இல்லை. ஏன்னா ஏலி வந்து அங்கே ஆசாரியன் இருக்கார், அவர் டெய்லி ஜெபம் பண்ணுவார். அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன, ஏலி எனக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணாமையாக இருந்திருப்பார். அவர் எல்லா ஜனங்களுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, அவர் வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். உனக்கும் தேவனுக்கும் பர்சனலாக கான்டாக்ட் இருக்கா இல்லையா? இதுதான் அஸ்திபார உபதேசம். அல்லேலூயா. வேறு நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் எழுதி போடுங்க, எந்த நாட்டுக்கு வேணாலும் எழுதி போடுங்க, ஒரு லெட்டர் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர ஒன்றுமே நடக்காது. இப்போ இங்கேருந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் எழுதி போடுறீங்க, அவருக்கு அங்கே 1000 விசுவாசி இருப்பாங்க. அங்கே இருக்கிற 1000 விசுவாசி அவரால் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அவர் எனக்காக இருந்து செவுத்தில் முட்டி முட்டி அழுதுகிட்டு கிடக்கிறாரு, அவரை அள வைக்கிறதுக்கு அங்கே 1000 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஊழியனா சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்க செய்கிற ஊழியத்தில் அங்கே 1000 கண்ணீர் இருக்குது, அவங்க அதை தான் பார்க்க முடியும். உங்களுக்கு அவர் உத்தரவாதி அல்ல. எந்த ஊழியக்காரரும் இன்னொரு சபை விசுவாசிக்கு உத்தரவாதி கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் உத்தரவாதி, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துறதுக்கு நான் உத்தரவாதி. ஆண்டவர் உங்களை குறித்து என்கிட்ட தான் கணக்கு கேட்பார். புரியுதா? ஏன் அவங்க அந்த சபையில் உள்ள விசுவாசிக்காக நீ ஜெபம் பண்ணலன்னா அந்த பாஸ்டரை யாரும் கேட்க மாட்டார், ஆண்டவரே கேட்க மாட்டார். நான் சொல்கிறது உண்மைன்னு சொன்னால் கையை வைத்து அல்லையே சொல்லுங்கள். ஆமாம். நீங்கள் ஏன் வீட்டுக்கு வரலன்னு உங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்பார். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்கன்னா தப்புன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் அந்த வீட்டுக்குரியவர்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான், அந்த உரிமையாளர்கள் தான் உங்களை கேள்வி கேட்க முடியும். அப்போது இது நான் ஏன் இந்த புருஷனோட கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன்னா, அவர் நம்முடைய ஆத்தும மணவாளன். நமக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை மீறி ஒரு காரியத்தை நம்ம செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போது இதெல்லாம் அஸ்திபார உபதேசம். கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். ஆண்டவருடைய வருகையில் இது நடக்கும். அப்போது உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது மனம் திரும்புகிறீங்க. மனம் திரும்பும்போது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் வருது. தேவன் பேரில் விசுவாசம் வரும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஞானஸ்நானத்துக்குரிய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அப்போ கைகளை வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, இந்த பூமியில் அவர்களுடைய வசனத்தின்படி அவருக்கு உண்மையாக வாழும்போது மரித்தோருக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்குது. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. வசனத்துடைய ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக அழகாக வந்து பவுல் எழுதியிருக்கிறார்.
அப்போது நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், புரியுதா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளே வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுக்குள்ள அஸ்திபாரம், அது உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே தான் உங்களுடைய ஆவிக்குரிய மாளிகையை நீங்கள் கட்டி எழுப்பி கொண்டு வரணும். ஞாபகப்படுத்தவே ஒவ்வொரு வாட்டியும் அன்றைக்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது இதை சொன்னீங்களே, இதுக்கு சரின்னு சொன்னீங்களே, அன்றைக்கி உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்லும்போது ஆமான்னு சொன்னீங்களே, இதெல்லாமா கேட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் அஸ்திபாரமாக உள்ளே இருக்க வேண்டிய காரியம். ஒரு நாள் இந்த பூமியில் நான் கண்களை மூடும் பொழுது என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் வாழ்ந்தால் என் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் போய் கண்ணை திறப்பேன். அங்கே நித்திய காலமாய் நான் அவரோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு விசுவாசம். அது இல்லைன்னா நம்ம சபைக்கு வர்றது வேஸ்ட்டு, சத்தியத்தை அறிந்தது வேஸ்ட்டு, ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ இவைகளை மறுபடியும் உங்கள் மேலே போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்துக்கு எடுத்த உபதேசத்தில் சபையில் சொல்கிறோம் அப்படின்னா புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அஸ்திபார உபதேசம். ஒருவேளை அதில் நம்ம கொஞ்சம் ஸ்லிப்பாகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், வளரணும். ஒரு பில்டிங்கை வந்து அஸ்திபாரம் போட்டதோடு நின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நான் ஊர்லேருந்து வரும்பொழுது அந்த செங்கல்பட்டு டோல் தாண்டி வரும்போது பார்த்தா எத்தனையோ ஒரு 15 மாடி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பில்டிங், பெரிய பில்டிங் கட்டி அப்படியே பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பெயிண்ட் அடிக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக அப்படியே நிற்கிது. அவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அங்கே என்ன தடை வந்ததோ தெரியாது. சில வீடுகள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சகாயம் பாஸ்டருடைய சர்ச் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போய் பார்க்க போகும்போது பக்கத்துலேயே ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரத்துக்கு மேலே கொஞ்சம் கட்டியிருக்கிறாங்க, அது அப்படியே கிடக்குது. அப்போது அது கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அது அவங்களுடைய சூழ்நிலை. உங்கள் சூழ்நிலை என்ன? உங்கள் சூழ்நிலை என்ன? உங்கள் பில்டிங் ஏன் எழும்பாமல் இருக்குது? ஏன் இன்னும் அஸ்திபாரத்தோடு நின்றுட்டுருக்குது? அதற்கு நான் வளருகிறதற்கு என்ன செய்யணும்னா, காதில் கர்த்தருடைய வசனம் விழுந்து விழ 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 நம்ம என்ன செய்யணும், தேவையற்ற காரியங்களை அப்புறப்படுத்தி போட்டு நீங்கள் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள இப்போது ஒரு பில்டிங்கில் வந்து அஸ்திவாரம் போட்டு கல்லை தூக்கி வச்சு சிமெண்ட்டை வச்சு கல்லை வச்சு சிமெண்ட் வைக்க அந்த பில்டிங் அதை ஏற்றுக்கொண்டிருக்குதுன்னா அந்த கல்லோட ஒட்டி இருக்கும். அந்த கல்லோடு அது ஒட்டலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பில்டிங்கை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு போட்ட அஸ்திபாரம் இப்போ மேலே கட்டுறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தான் ஒரு டெக்னீஷியன் வந்து நல்ல டெக்னிக்காக அதை கட்டினாலும் நீங்கள் 2வது கட்டினது தனியாக தெரியும். 2வது கட்டினதில் ஒரு ஏர் கிராக்கு தனியாக நிற்கும். அப்போது இவ்வளவு காலம் இவங்க பின்மாற்றத்தில் இருந்திருக்காங்கங்கிறது காட்டி கொடுக்கும். புரியுதா? அதனால தான் அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து விடாமல் என்ன செய்யணும், ஒரே டைமில் அப்படியே ஒரேதாக கட்டி எழுப்பப்படுகிற பில்டிங்கில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே ஒரு காரியத்தை பண்ண முடியல. அதே மாதிரி இடிச்சிட்டு கட்டினா கூட அந்த இடம் தனியாக தெரியும். அப்போ இப்படிப்பட்ட, அதாவது இடிச்சிட்டா என்ன செய்யணும், அப்புறம் திருப்பி கட்டி தான் ஆகணும். இடிக்கப்பட்டிருந்தால் கட்டி தான் ஆகணும். ஆனாலும் அப்படி இடிக்கப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், தேவனுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பூரணமாகும்படி கடந்து போவோமாகனா பில்டிங் பூரணமாகிறதுனா கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகணும், கட்டி முடித்து கம்ப்ளீட் ஆகணும். அப்போ அது கம்ப்ளீட் ஆகும்படி அதை என்ன செய்வோம், இப்போ சர்ச்சுக்குரிய வேலை ஆரம்பிக்க போகிறோம், அது கம்ப்ளீட் ஆக வேண்டியதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. முக்கால்வாசி பில்டிங் உங்கள் காலத்தில் காற்றுல மூக்கில் கிடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அது கர்த்தர் நடத்துவார். அது 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 நிற்காமல் நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். சரி, அப்போ அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆக வேண்டிய நிலையை நோக்கி நம்ம என்ன செய்யணும், முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி அதை தான் அது கீழே சொல்கிறார், எபிரேயர் 6:3 சொல்கிறாரு, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், அதை விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணி என்ன செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு அஸ்திபாரத்தோடு வந்து அஸ்திபார உபதேசத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே விடும் பொழுது, எபிரேயர் 6:4 இந்த வார்த்தை தொடர்ந்து வருது பாருங்கள். எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள்
தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, ஒரு காலத்தில் பாவத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளே இருந்தோம், இருட்டுக்குள்ளே இருந்தோம். இப்போ தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? பிரகாசித்திருக்கிறார். அவருடைய வெளிச்சம் நம்மேல் இறங்கி இருக்கிறது. முன்னாடி எங்கே போவோன்னு தெரியாமல் இருந்தோம், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு நம்முடைய பாதையில் ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த பாதைக்கு வெளிச்சமாக அவருடைய வசனத்தை கொடுத்துருக்கிறார். கால்களுக்கு தீபமாக அவருடைய வசனத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ இவைகள்லாம் கொடுத்து தேவன் நம்மை நடக்க வைத்து நம்மை பிரகாசிக்கப்பட்ட பின்பு நம்ம என்ன செய்கிறோம்? பரம ஈவை ருசி பார்க்குறோம். ஆண்டுடைய அன்பை நம்ம ருசி பார்க்குறோம். அதாவது ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கல்யாண வீட்டில் விருந்து பலகாரங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தால் நல்ல ருசியான பதார்த்தம். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு நீயானா ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன், கல்யாணத்துக்கு பலகாரம் கொடுக்கறத பற்றி பேசினாங்க. அது எல்லாம் கொளுத்து போனதுங்க. அந்த திருநெல்வேலி சைடில் உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தில் கொளுத்து போய் கிடக்கும். அது சொல்கிறாங்க 5000 லட்டம், 5000 முறுக்கான். கடையில் கூட அவ்வளோ இருக்காதுங்க. 5000 முறுக்கு, 5000 லட்டு, 5000 அதிரசம், அவ்வளோ கொடுக்கணுமா? அப்போ தான் அந்த கல்யாணத்தை ஒழுங்காக நடத்திருக்காங்கன்னு அர்த்தமா. இப்படியெல்லாம் என்ன தின்னு கெட்ட குடும்பங்களாக இருக்கும் பொழுது அவ்வளவும் அப்படி செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான பலகாரங்கள் வந்து ஆயத்தப்படுத்தும் பொழுது அதை அவர் கேட்குறாரு, அது ஆர்டர் பண்ணுவீங்களாமா? நான் இல்லை நாங்களே செய்வோம். சரி செய்யுங்க. நம்ம வீட்டில் தான் 1/2 கிலோ அரிசியை வச்சு வடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. 5000 லிட்டர்லாம் செய்ய போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புருஷனே வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்படி ஒரு ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு பலகாரத்தை திருமணத்துக்கு பிறகு பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுத்து விட வேண்டிய பலகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் அதோடைய முன் ருசியை யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நேசிக்கிற குடும்பங்களுக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு 5000 லட்டு செய்கிறாங்கன்னா ஒரு 10 லட்டு இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 10 முறுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? யாருக்கு கொடுப்பாங்க? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு முன் ருசிக்காக கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தோட ருசியை கொஞ்சம் கொடுப்பார். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு மட்டும் அந்த பரலோக சந்தோஷத்தை கொஞ்சம் கொடுப்பார். அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த முன் ருசியை தான் தேவன் நம்ம சபையில் கொடுத்து கிறிஸ்துவுக்குள் நம்ம சந்தோஷப்படுத்தி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படி எதுவும் கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னா நான் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அந்த பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும், தேவனுடைய நல்ல வார்த்தை வருதா? வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அப்படின்னா இனி என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நமக்கு கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்துருக்கார். அதெல்லாம் பார்த்து நல்லா கர்த்தருக்குள்ளே வந்து அஸ்திபாரம் போட்டு அப்படியே ஒரு 4 அடி 5 அடி கட்டி முடித்த பிறகும் மறுதலித்து போனவர்கள், அப்போ அவர்களுக்குள்ளே அதுக்கு மேலே விசுவாச வாழ்க்கையை கட்ட முடியாமல் மறுதலித்து போனவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்களாம்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறாங்களாம். அப்படி அதாவது விலகி போகிறவங்க அல்லது வந்து சில பிரச்சனையினால் கொஞ்சம் தள்ளி நிற்கிறவங்க அது வேறு. மறுதலித்து போகிறதுனா சில பேர், எத்தனை பேர் நான் பார்த்துருக்குறேன், அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் இயேசு கிறிஸ்துலாம் நமக்காக மறிக்கலை, இயேசு கிறிஸ்து வந்து அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் சும்மா சொல்கிறது. எப்போவுமே பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். நான் இப்போ சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறேங்கிற சந்தோஷத்தை கொடுப்பார். மறுபடியும் பாவம் உள்ளே வந்து பாவத்தை சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ பாவத்தை விட மாட்டாங்க, இயேசுவை விட்டுருவாங்க. மறுதலித்தல்னா என்ன? பாவத்தை பரிசுத்தம்னும், அதாவது நீதியை அநீதின்னும், அநீதியை நீதின்னு சொல்லுவாங்க. அதாவது துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை துன்மார்க்கன் ஆக்குகிற ஆகிய இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்போ நீதிமான பரிசுத்தமாக நடக்கிறவங்கள பார்த்தா இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக பிரகாரமாக பாவத்தில் வாழ்ந்துருப்பான், உங்களோட அவங்களே பரவாயில்ல, உங்களோட அவங்களே நல்லவங்க. அப்போது வழியை விட்டு விலகும்போது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அதாவது இன்னொரு வசனம் இருக்குது,
வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஒரு ஒரு வசனம் எனக்கு முழுமையாக டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது துன்மார்க்கரை புகழுகிறார்கள்னு வரும். புரியுதா? அப்போ கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகும்போது ஆட்டோமேட்டிக்காக துன்மார்க்கரை புகழுவாங்க. உங்களோட அவரே பரவாயில்ல, அவங்களே நல்லா இருக்காங்க, அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்களே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் யாரை புகழ்கிறீங்க? துன்மார்க்கரை புகழ்கிறீங்க. நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கணும்னா எப்போவுமே விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவங்க, யாராவது கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் குறையாக இருக்கக்கூடியவங்க அல்லது கொஞ்சம் தப்பான சுபாவம் உள்ள ஆட்களை கையை காட்டி, பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்லி உனக்கு சொன்னாரா ஆண்டவர்? சொன்னார், நம்மளுக்கு சொன்னாரா? மகளே, சபையில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, யார் யாரெல்லாம் கெட்டவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கோ. அது உன் வேலை இல்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்கரையும் சன்மார்க்கரையும் சங்கரிக்கிற வேலை அவர் வேலை. அவர் வேலையில் நீ தலையிட்ட, நியாய தீர்ப்பு கொடுக்கறது யார் வேலை? பழி வாங்கிறது யார் வேலை? தெளிவாக சொல்லியிருக்காரு, அவர் வேலையில் தலையிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா இப்போ ஆண்டவரே இந்த களைகளெல்லாம் நாங்கள் எடுத்துட்டுமாண்ணா, நீ களைகளோடு சேர்த்து என்ன செஞ்சிருவ? பயிர்களையும் நீ எடுத்துருவ. அந்த வேலை உன் வேலை இல்லை. உனக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே களையாக தான் தெரியும். அதாவது நம்ம கண்ணு சரியில்லைன்னா எல்லாருமே தப்பான ஆளாக தான் தெரியும், இல்லையா? ஆமாம். அதாவது சுத்தமுள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். அப்போது ஒரு விசுவாசி கூட சரியில்லை, ஒருத்தர் கூட யோக்கியம் கிடையாது. அந்த வேலையை உனக்கு யார் கொடுத்தது? யார் யோக்கியம் யார் யோக்கியம் இல்லைன்னு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாங்கன்னா அவங்க மோசமானவங்க, அப்படி கலையாக அப்படி அழகாக கலராக இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்லவங்க. அப்படி ஏதாவது பைபிள் இருக்கா? ஹல்லேலூயா. நல்ல கலராக இருக்கவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, நல்ல மேக்கப்லாம் போட்டு. அப்படின்னா எல்லா சினிமா நடிகையும் போயிடுவாங்க, நீங்களாம் நரகத்துக்கு போயிருவீங்க. சில பேர் சொல்லுவாங்க எப்போவுமே வெள்ளை போடணும், அதுதான் பரலோக ட்ரெஸ்ஸு அப்படின்னா அத்தனை அரசியல்வாதியும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அவ்வளோ நர்ஸும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும்தான் நரகத்துக்கு போவோம். அதில் யாருடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒருத்தர் எத்தனை பாடுகள் மத்தியில் அவங்க கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனைகளை சுமந்து கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நியாய தீர்ப்பு கொடுக்கறது உங்கள் வேலை இல்லை. ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்பு யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது நம்ம வேலையே கிடையாது. பார்க்குறதுக்கு சில நேரத்தில் நம்ம பார்வைக்கு தப்பானவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க. சில பேர் பார்க்கும்போது ஐயோ இவங்கள மாதிரி சூப்பர் விசுவாசம்லாம் யார்ட்டையுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நெருங்கி பாருங்கள், அப்போ தெரியும். இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. அந்த வேலை நம்ம வேலை கிடையவே கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் யோக்கியமானவனா? நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேனா? என் பார்வையெல்லாம் என்னவாக இருக்கணும்? என்னை தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக என்னை நிறுத்தி கொள்ள வேணும். ஏன்னா நிற்க போகிறது, நம்ம எத்தனை பேரை குற்றப்படுத்துகிறோங்கிறதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம நிற்க போகிறது அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர. அப்போது இப்படி மறுதலித்து போகிறவர்கள் யாரையாவது குற்றப்படுத்திட்டு போவாங்க. மறுதலித்து போனவர்கள் அப்போ என்ன செய்வாங்கன்னா, அது பொய், இது பொய், அது அப்படிலாம் கிடையாது, இது இப்படிலாம் கிடையாதுன்னு மறுபடியும் தேவனுடைய குமாரனை என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக உயிரே கொடுத்துருக்குறேன், உனக்காக நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன், அதெல்லாம் கிடையாது சும்மா அப்படின்னா அப்போ அவரை நம்ம என்ன செய்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் சில பேருக்காக நம்ம அவ்வளோ பாடுபட்டிருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் ஒரே வார்த்தையில் வந்து அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்றவாங்க. அதாவது நான் எப்போவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் மனுஷனுக்கும் நன்றியாக இல்லைனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாதிருந்தால், இந்த உலக பிரகாரமாக நமக்கு சின்ன சின்ன காரியங்களில் சில நன்மைகள் செஞ்சால் கூட அந்த நன்மைகளுக்கு நம்ம என்னவாக இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அந்த நன்மைக்காக நன்றியாக இருக்கணும். அது போக அவங்கக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், அதை கர்த்தர் சீர்படுத்துவார். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், சொல்லலைன்னா விட்டுருங்க, அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நம்ம எவ்வளோ பாடுபட்டு, இப்போ நான்லாம் வந்து ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டிருப்பேன், கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நிற்கும்போது எனக்கு தலைவராக இருந்தவர் சொல்லுவார், என்ன அப்படியே நீ தான் எல்லாத்தையும் சுமக்கிறியா அப்படிம்பார். கூட இருக்கிற பசங்க சொல்லுவாங்க, ஆனால் என்னென்ன இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், சோழியை முடிச்சிட்டார் அவர் அப்படின்ட்டு. அது பிரச்சனை இல்லை, நான் செய்ததை யார் பார்த்தது? ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் நேற்று போனேன்,
தெருவாக அலைஞ்சோம். நானும் பாஸ்டர் பாலாவும் தெருவாக அலைஞ்சி பல கடைகளுக்கு ஏறி இறங்கி போய் அலைஞ்சோம். உங்களுக்கு எதாவது தெரியுமா? பயங்கர வெயில். அதில் போயிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் அலைஞ்சி, கோயம்புத்தூர் நம்ம சென்னையை விட மோசமாக இருக்குது. அவ்வளோ டிராஃபிக்கு. நம்ம ஆட்களாவது வந்து இடிக்க வரானது தெரியும், அவன் வர்றதை பார்த்தா இடிப்பானா இடிக்க மாட்டான்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுக்குள்ளே உயிரை பணையை வச்சு தான் ரோடை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. போய் அவ்வளோ காரியங்களை பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு காலையில் வந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி நானும் என் மகனும் போயிட்டு பேட்ரி வாங்குறதுக்கு, அது அவ்வளோ வெயிட்டு, அதை தூக்கிட்டு இப்போ இன்வெர்ட்டர் வாங்கணும், மோட்ரு வாங்கி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு அலைஞ்சது யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம குறிப்பிட்ட காலத்தில் சர்ச்சை கட்டி நம்ம வந்து நிற்கும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதற்கு பின்பாக எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், அது தெரியாமல் நம்ம பேசவே கூடாது. சரி, இன்னொரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். அப்போது இவ்வளவு நமக்காக தியாகம் பண்ண ஆண்டவரை மறுதலித்து போகும்போது மறுபடியும் அவரை சிலுவையில் அடித்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் திரும்ப மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். வசனம் தெளிவாக சொல்லுது. மறுபடியும் அவங்கள நீ என்ன வசனத்தை சொன்னாலும் சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பின்மாற்றம் வருகிறது வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு சிம்டம் காட்டும். இப்போ ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னா உடம்பு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். இல்லை எனக்கு ஜுரம்லாம் கிடையாது, எனக்கு ஜுரம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஜன்னியில் கொண்டு வச்சிடும், ஃபிட்ஸ் வந்துடும். இருக்கிற ஜுரத்தை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதே போல் நாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சில அடையாளங்களை காட்டுவார் நம்மக்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை என்ன செய்யணும்? இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு மறுதளிக்கும் போது திரும்ப அவங்கள இப்போது அதாவது என்னுடைய சகலையோட பையனுக்கு அந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்துச்சு, ஃபீவர் அதிகமாகி. அப்போ டாக்டர் சொன்ன ஒரு காரியம், ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஜன்னி வந்து வெட்டும் போதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மூளையில் இருக்கக்கூடிய செல் உயிரணுக்கள் வந்து சாகுமா ஒவ்வொரு வாட்டி ஃபிட்ஸ் வரும்போதும். அதனால தான் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீவர் வந்துச்சுன்னா, ஒரு அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேராசிட்டமாலை கொடுத்து கொஞ்சம் நல்லா ஐஸ் வாட்டரை வச்சு உடம்பை ஒத்தி சூட்டை தணிச்சிருங்க. புரியுதா? அதனால் இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன். ஆமாம், பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அதே தான். ஒரு அளவுக்கு மேலே வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குது, சூடு ஒரு மாதிரி இருக்குதுன்னா அந்த டைமில் நீங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு துணியை நினச்சி போட்டு, முக்கியமாக மூளை நெஞ்சு அக்கிலெலாம் முதல்ல சூட்டை தணிச்சிடணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் மூடி படுப்பாங்க. அப்போ தான் அந்த ஜுரம் என் கூடயே இருக்கட்டும், அந்த பாவம் என் கூடயே இருக்கட்டும், அந்த பொய் என் கூடயே இருக்கட்டும், அந்த பழி வாங்குகிற உணவு என்கிட்டயே இருக்கட்டும், அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த மூர்க்கம் உள்ளேயே வச்சு போத்தி பாதுகாத்திங்கன்னா திரும்ப உங்களை கொண்டு ஐசியூ வார்டில் வச்சா கூட தேருமானு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நோயை நம்மளே விலை கொடுத்து வாங்கி கொண்டோமானால் சாதாரணமாக ஒரு பேராசிட்டமாலில் வந்து போகக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் ஐசியூ வார்டில் கூட படுக்கிறீங்க. அதாவது யாரோ ஒருத்தங்க சொன்னாங்களா, அது பாஸ்டர் ராபர்ட் சைமன் ஐயா சொன்னார், இவ்வளோ நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, என்னையே ஒரு நாள் கூட அந்த ஐசியூ வார்டில் கொண்டு வைக்கவே இல்லை, இவளுக்கு வந்தோன்னே கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. ஆசையாக இருக்கா? ஐசியூ வார்டுக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்குதா? போனால் தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், சுற்றி மாமரத்தில் மாங்காய் தொங்குற மாதிரி அங்கங்கே பாட்டிலாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனால நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி போகிற மாதிரி தெரியுதுன்னா உடனே நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை பிடித்து கொண்டு ஓடி நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் அப்படிப்பட்டவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படி எனில், இதை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது. 6:7 எபிரேயர் 6:7 பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையை அந்த பூமி என்ன செய்யணும்? அந்த நிலம் குடித்து அதுக்கு மேலே பயிரிடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? அதுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது அது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதுக்கு பதிலாக முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. அப்போ அதில் முளைக்கிறத என்ன செய்ய முடியும்? சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. புரியுதா? எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல புல்லே முளைக்காதுன்னா அது தரிசு நிலம்னு விட்டுருப்பாங்க. அப்போ இந்த தரிசு நிலமாக இருக்கக்கூடிய
எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அடிக்கடி தன்மேல் மழை பெய்யும். இதை செய்யாத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத. தேவனுடைய வசனமானது என்ன செய்யும்? புல்லின் மேல் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக அது இறங்கிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி தன்மேல் பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது. இப்போது இவ்வளோ தூரம் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்? இப்போ என்னை ஒரு தோட்டக்காரனாக வச்சுருக்காரு. இந்த தோட்டத்துக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்? பயிரிடுகிறேன். உங்ககிட்ட இருந்து நல்ல கனிகள் வெளியே வரணும், நல்ல சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வரலன்னு சொன்னால் சில நேரங்களில் நானே சொல்லியிருக்கிறேன், ஐயோ இந்த விசுவாசிக்கு இவ்வளோ வசனத்தை கொடுத்தது வேஸ்ட்டு, இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ ஆலோசனை கொடுத்தது வேஸ்ட்டு, இவங்களுக்காக நேரத்தை செலவிட்டது வேஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாறை மேலே போய் நான் பாட்டுக்கு விதையை விதைச்சிக்கிட்டே இருந்தால் அந்த பாறையில் ஒன்றுமே வரல அப்படின்னா அது விளையாமல் இருக்கும்போது மறுபடியும் அது மேலே நான் விதைச்சா நான் முட்டாள் இல்லையா? அப்போது அதனால தான் எப்போவுமே 1-2 முறை சொல்லிவிட்டு அவங்கள விட்டுரு அப்படிங்கிறார் ஆண்டவர். அதனால தான் தேவ பிள்ளைகளை எங்களுக்கு தேவன் இப்போ பவுல் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி நான் புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல் நான் என்ன செய்கிறேன்? உங்கள் மேலே அஸ்திபாரத்தை போடுறேன், அதுக்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற வளர்ச்சியை நீங்கள் காண்பிக்கும் பொழுது நீங்கள் பணங்காசு கொடுக்குறது எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. நீங்கள் அந்தளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா ஒரு பலனுள்ள விசுவாசியாக இருக்கிறீங்கிறது தான் எனக்கு முக்கியமானது. இப்போ ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், போகிற இடத்துல அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது தான் நமக்கு சந்தோஷம். அந்த வீட்டிலேருந்து நமக்கு ஏதாவது வரும்னு நம்ம எதிர்பார்க்கறது இல்லை, அது எதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு சந்தோஷமான காரியம். அதைத்தான் ஒரு தாய் தகப்பன் எதிர்பார்க்கறது போல் ஆவிக்குரிய தகப்பனும் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது தான், பரம தகப்பனும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது தான். அதனால் உங்களுடைய நிலத்தில் பயிரிடுகிற காரியத்துக்குரிய பலனை நீங்கள் கொடுக்க பாருங்கள். அதே சமயம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவனுடைய மூல உபதேசம், அதுக்கு மேலே உங்களை வளருகிறதற்காக உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து, இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளை ஏறி சேரில் இறங்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது வளரும், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகும், அது படித்து அது ஒரு வேலைக்கு போகும், அது ஒரு குடும்பத்தை உருவாக்கி அது ஒரு சந்ததியை பெற்றெடுத்து வர்றது தான் அது வளர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? அதை ஒரு தாய் தகப்பன் எதிர்பார்க்கிறது போல தான் தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அப்போ போடப்பட்ட அஸ்திபாரம் அதுக்கு மேலே இப்போ மேலே படிக்கிறது யார் வேலை? ஃபீஸ் கட்டுறது அப்பா அம்மா வேலை. ஊர் சுற்றுறது யார் வேலை? ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், நீ ஊரை சுற்றிட்டு அலைஞ்சா அப்புறம் நீ இன்டர்வியூக்கு போய் நிற்கும்போது அவன் சொல்லுவான் இல்லையா, எந்த ஸ்கூல், அந்த காலத்தில் கேட்பாங்க, எந்த வாத்தியாண்டா உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க. கடைசியில் நீ பண்ணுற அக்கிரமத்துக்கு யாருக்கு திட்டு வாங்கிறது? அதே மாதிரி இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து நீங்கள் எங்கே அக்கம் பக்கத்தில் சாட்சி கேட்டால் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர் அவன் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பீங்க. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது கூட பேசல, தேவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்கும். அதனால் அதை செய்யாதபடி லாஸ்ட்டில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16-17 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் எபேசியரில் எபேசியர் 2:21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. சரியா? அப்போ ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்ம ஒரு பூரணமாக ஒரு பில்டிங் கம்ப்ளீட் ஆகும்போது தேவன் நமக்குள்ளே கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற இந்த தேவனுடைய ஆலயமானது அது அப்படியே கட்டி எழுப்பப்பட்டு அது ஒரு மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு எதை எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஃபேனெல்லாம் தூக்கி இப்படி கீழே நட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாம் எதையும் மாற்றி ஏசியை கொண்டு கீழே போட்டுட்டு இந்த டேபிளை தூக்கி கொண்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ எல்லாமே இசைவாய் அப்படின்னா எல்லாம் அது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்து, ஆமாம், எங்கே சத்தமாக ஜெபம் பண்ணணுமோ அங்கே சத்தமாக ஜெபம் பண்ணணும், எங்கே அமைதியாக ஜெபம் பண்ணணுமோ அங்கே அமைதியாக ஜெபம் பண்ணணும். அப்போது நம்முடைய வார்த்தைகளில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் எல்லாத்தையும் அப்படி அப்படியே இருக்கும் பொழுது அவங்களா தெய்வீகமான ஆள் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு வளர்ச்சியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நிச்சயமாக கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வோம்? ஒரு நாள் இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட பரிசுத்த ஆலயமாக நாம் தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்போம். அதற்குரிய பிரயாசத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே. நல்ல தகப்பனே, உமக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஆண்டவரே நாங்கள் இசைவாய் கட்டி எழுப்ப, அடிக்கடி எங்கள் மேல் பெய்கிற மழையை நாங்கள் குடித்து, எங்களிடத்திலே பயிரிட்ட எங்கள் ஆண்டவருக்கு அவருக்கு ஏற்ற பயிரை நாங்கள் முளைப்பித்து நல்ல கனிகளை கொடுத்து தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு நிலமாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் மேல் ஆண்டவரே உங்கள் உயிரை கொடுத்துருக்கிறீங்க. அவமானங்களையும் நிந்தைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி செத்த கிரியைகளற நாங்கள் சுத்திகரிக்கப்பட எங்களுக்கு வசனத்தை கொடுத்து எங்களை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகும், பரம ஈவை ருசி பார்த்த பிறகும், பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து ஆண்டவரே எல்லா தேவ அன்பையும் தேவனுடைய நன்மைகளையும் நாங்கள் ருசி பார்த்த பிறகு ஆண்டவரே நாங்கள் பாதியிலே மறுதளித்து போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மோடு கூட இசைந்து இணைந்து நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஹல்லேலூயா எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவ அன்பே போதும், மாய உலகினிலே போதும், தூய தேவ அன்பே. ஒரு முறை கூட சொல்லுவோம். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவ அன்பே போதும், மாய உலகினிலே போதும், தூய தேவ அன்பே. ஆண்டவரே, அந்த அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்து இயேசுவோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, இயேசுடைய உபதேசத்தை கேட்டு வளருகிற ஒரு வாழ்க்கை, எங்கள் ஆண்டவருக்கு கனி தருகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாங்கள் எப்படி வளர வேண்டும், என்னென்ன விதமாய் நான் கட்டுகிறேன் என்பதை உடைய வசனத்தின்படி நாங்கள் கட்டி எழுப்பி எங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, தேவனுடைய மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட ஆண்டவரே உடைய வசனத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து நீர் எங்களை சந்திக்கிற நாளிலே ஆண்டவரே ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே பூரணமாய் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மாளிகையாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சோதரன், நாங்கள் கொஞ்சம் ஆங்காங்கே பிசகினாலும் ஆண்டவரே நாங்கள் விலகாதபடிக்கு, எப்படி ஒரு கொத்தனார் ஒரு கல் விலகி போனால் அதை தட்டி அந்த பொசிஷனில் கொண்டு வருகிறாரோ அதுபோல கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை இசைவான ஒரு மாளிகையாய் எழும்ப ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சறுக்குதல் வந்தாலும் அதில் எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரை சரியான முறை நேர்த்தியாக பரலோகத்தை நோக்கி எழும்புகிற ஒரு கட்டடமாய் எங்களை கட்டி எழுப்பும்படி எங்கள் ஆண்டுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.